நம்ம Bootstrap யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். Bootstrap காம்போனன்ட்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். Hi everyone, this is Pandu and welcome to Coding Awareness. இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஜென்ரலாக காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, அது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை பில்ட் பண்ணோம். பட் இந்த காம்போனன்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் பேஜ் இருக்கும், இல்லை இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு பேஸ்லேருந்து நம்ம பில்ட் பண்ண தேவையில்லை. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ரெடிமேடாக சில விஷயம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெனு இருக்குன்னா அந்த மெனு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ மட்டும் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காம்போனன்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா Bootstrapல மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை. ஸோ இப்போ பார்த்தோன்னா காம்போனன்ட் டைப்ஸு. ஸோ பேசிக்காக என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட். ஸோ இப்போது இன்புட் காம்போனன்ட்னா பட்டன், டெக்ஸ்ட்டு, இல்லை ஒரு ரேடியோ பட்டன் இருக்குது. யூசர்லேருந்து ஏதாவது ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்படின்னா சில இன்புட்ஸ் கொடுப்போம். நம்ம எக்ஸாம்பிள் சில ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இன்புட் காம்போனன்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேவிகேஷ்னல். ஸோ நேவிகேஷ்னல்ன்றது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது. ஸோ டேப் ஆப்ஷன் இருக்கும், மெனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நேவிகேஷன் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேஜ் நேஷன். ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு மல்டிபிள் பேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த பேஜுக்கு நான் நேவிகேட் ஆகணும் அப்படி. ஸோ அது மாதிரி. ஸோ அதையும் நம்ம நேவிகேஷனல் காம்போனன்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷ்னல். ஸோ இன்ஃபர்மேஷ்னல்ன்றது எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது யூஸருக்கு, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு மேபி ஒரு பேராகிராஃப்லையோ இல்லை ஒரு மாடல்லையோ எங்கேயோ சொல்கிறது. ஸோ அது இன்ஃபர்மேஷனல் காம்போனன்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்கார்டியன் எடுத்துக்கலாம். ஸோ அக்கார்டியன் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் யூஸர் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குன்றது தெரியும். ஸோ எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டெய்னர்ஸ்ன்றது ஒரு மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணி வச்சுருக்கிறது தான் கண்டெய்னர்ஸ் காம்போனன்ட். ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு காம்போனன்ட்ஸ்ன்றது இந்த 4 டைப்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ இன்புட் வாங்குறது யூசர்கிட்டருந்து, பட் நேவிகேஷனல் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறது. அடுத்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன், சம்வே மெசேஜோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ ஏதோ யூசர் கொடுக்குறது. கடைசியாக பார்த்தோன்னா கண்டெய்னர்ஸ். ஸோ மல்டிபிள் எலிமெண்ட்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ அதுதான் கண்டெய்னர்ஸ்ன்றது. ஸோ இது மாதிரி Bootstrapல மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒவ்வொரு காம்போனண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஆல்ரெடி இருக்க HTML வச்சு Bootstrapோட CSS கிளாஸை வச்சு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.